ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா ஸ்டோரிஸ். என்னுடைய ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும், ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே ஸ்டோரி இஸ் அன்பே சிறந்தது. டுடே என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குருகுலத்தில் இருக்கக்கூடிய இளம் துறவிகளை அன்பாலே திருத்தணும் அப்படிங்கிற ஒரு ஜென் கதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு குருகுலம் இருக்குது. அந்த குருகுலத்தில் நிறைய இளம் துறவிகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு இளம் துறவி மட்டும் நைட் ஆனாலே மதில் சுவரை தாண்டி வெளியில் போய் ஊர் சுத்திட்டு வர பழக்கம் இருக்கு. ஒரு நாள் நைட்டு அந்த மடத்துடைய மூத்த துறவி அந்த குருகுலத்தை பார்வையிடுறாரு. அப்போ பார்வையிடும் போது அதுல உள்ள ஒரு இளம் துறவி மட்டும் காணும். அவருக்கு தெரிஞ்சிருது, இது மாதிரி வெளில போய் சுத்திட்டு வரான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மதில் சுவர்கிட்ட போய் பார்க்குறாரு. அந்த இடத்துல ஒரு ஏணி இருக்கு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஏணியை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல இவர் நின்றுக்கிறாரு. அந்த இளம் துறவி நைட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு காலில் ஏறி வழக்கம் போல் மதில் சுவரை தாண்ட முயற்சி பண்ணுறான். அப்போ எப்பயும் போல் ஏனியில் கால் வைக்கிற மாதிரி தன்னுடைய மூத்த துறவியோடைய தலையில் காலை வச்சு இறங்குறான். கால் வைக்கும் போது பெருசாக அவனுக்கு தெரில, இறங்கின பிறகு தான் தெரியுது. உடனே அவரும் அவனை கண்டிச்சு கோவப்படாமல் எந்த ஒரு அடக்குமுறை கையாளாமல், ஏன் இப்படி வாடகை காற்றுல நின்றுக்கிட்டு இருக்க, உடம்புக்கு ஒத்துக்காதுல்ல, உள்ள இருக்கப்போ அப்படின்னு அன்பா சொல்றாரு. உடனே அவனும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு இனிமே எந்த ஒரு தவறும் செய்யாம குருகுலத்திலே மூத்த துறவியா ஆயிட்டான். ஸோ ஃபைனலி த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், இப்போ ஜென் துறவிகள் மட்டும் கிடையாது, இப்போ ஒரு குழந்தையை எடுத்துக்கிட்டாலும் அதை சிறு வயதிலிருந்தே கோவப்பட்டு அடக்குமுறையை கையாண்டு அதை திருத்துவதற்கு முயற்சி செய்யாம அதை அன்பின் மூலமா திருத்த முயற்சி செய்யறது அந்த குழந்தைக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. திருவள்ளுவரும் அன்புடைமை அதிகாரத்துல அன்பை பத்தி ஒரு 10 திருக்குறள் சொல்லியிருப்பாரு. அதுல நானும் ஒரு திருக்குறள் சொல்றேன். அன்பின் வலியது உயிரில்லை, அஃதிலார்க்கு என்பத்தோள் போர்த்த உடம்பு.